ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு அவுட்லைன் டிராயிங்கை எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கண்ணை வந்து சாம்பிளுக்காக வரைஞ்சி காட்ட போகிறோம். ஸோ அதாவது அதோட அவுட்லைன் எப்படி வரையுதுன்றதை காட்ட போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவுட்லைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது உங்கள் சேனல் ட்ரீமி ஆர்ட் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதர். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு 3 கண் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண், அதாவது நேராக பார்க்குற மாதிரி ஒரு கண். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் வந்து, அதாவது ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தா கண்ணை மூடியிருந்தாக்கா அது எப்படி இருக்குமோ அதோட ட்ராயிங். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சைடாக பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது ஃபுல் சைடு, ஓகேவா, லெஃப்ட் சைடு வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 3 விதமான கண் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கண் தான் வரைய போகிறோம். ஸோ அதில் வந்து அவுட்லைன் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் மாதிரி ஒரு சார்ட் பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட் பீஸ். இப்போ இதில் நம்ம வந்து அவுட்லைன் வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான அப்சரா பென்சில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம ஒரு அவுட்லைன் வரைய போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவுட்லைன் வரைகிறோம் அப்படின்னாக்கா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த அவுட்லைன் வந்து நல்லா க்ளீனாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் மேலே ஒரு வளைவான கோடு இருக்குது. ஓகேவா? இந்த கோடு வந்து இப்போ நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இந்த வளைவான கோடு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் பேசிக்கில். இந்த வளைவான ஸ்னேக் லைனும் அப்புறம் வட்டமுன்ட்டு கீழேயும் இந்த மாதிரி ஒரு வளைவான கோடு இருக்குது. இந்த 2 கோடும் ஜாயின் பண்ணி தான் ஒரு ஐயோட ஷேப் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஐயோட பால் வரைய போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாதியை காணோம், அதாவது கால்வாசியை காணோம். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி பாதி மூடி தான் இருக்கும். அந்த ஐபால் கீழே தான் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கேப் தான். ஓகேவா? இப்போ இந்த கண்ணோட ஷேப் வந்து பாதியாக பிரித்தோம் அப்படின்னாக்கா நடுவில் ஒரு மைய புள்ளி கிடைக்கும். ஸோ அந்த புள்ளியிலேருந்து இந்த கண்ணோட படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சைடில் எந்த இடத்துல இந்த வட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கீழே வந்து கேப் விட்டுருங்க. சரியா? அந்த ஐலேயும் கேப் இருக்குது. ஓகேவா? அப்படியே கீழே கேப் விட்டுட்டு இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய கேப் நல்லா கவனித்து பண்ணுங்கள். அது இது கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கே கண் நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பேசிக்கான அவுட்லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டிங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த 2 லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக வளைஞ்ச மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த கண்ணில். அதனால நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளார வந்து ஒரு பார்ட் ஒன்று சின்னதாக இருக்குது. இது ஏதோ ஒரு குருவி வாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குருவியோட வாய் பகுதி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான கண். இப்போ நடுவில் ஒரு புள்ளி வச்சோம்ல, அந்த புள்ளியை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான ஏரியா வந்து எல்லாரோட கண்லேயும் இருக்கும். கருவிழின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம இதில் கொண்டு வருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வச்ச புள்ளியை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு வட்டத்தை ஒன்று போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஒரு வட்டத்தை ஒன்று போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஷேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கண்ணோட கருவிழின்னு சொல்கிற அந்த ஏரியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வளைவான கோடு ஒன்று இருக்கும். எல்லாரோட கண்ணுக்கு மேலேயும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கேப்பை பார்த்துக்கோங்க. இந்த குருவி வாய் மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அது மேலே வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கேப் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்காக பென்சிலு ஸ்கேலெல்லாம் வச்சு அளந்துட்டு இருக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டான உங்களுக்கே தெரியும் போடும்போது இந்த இடத்துல இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ஓரளவுக்கு தான், கொஞ்சமாக தான் கேப் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த கொஞ்சமான கேப்பில் வந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி வளைவான கோடை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த கோடு வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக விழும், மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணோட அவுட்லைன். அப்புறம் அந்த கண்ணுக்கு கீழேயும் ஒரு சின்னதாக ஒரு கோடு இருக்கும். இதுக்கான கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனோட சின்னதாக தான் இருக்கும். இதுவும் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கண்ணோட வளைவு ஒன்று வரைஞ்சோம் இல்லையா, அந்த வளைவுக்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கான கேப்பை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஒட்டின மாதிரி, கீழே இருக்கக்கூடிய அந்த லைனை ஒட்டின மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியான கேப்பை விட்டு இந்த லைனையும் நீங்கள் போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எங்கே முடியுது அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புருவத்தை வரைய போகிறோம். ஸோ புருவத்தை வரைகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த கண் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்கும். அந்த மேலே இருக்கிற கோடுக்கும் அந்த புருவத்துக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கேப் வந்து நீங்கள் எடுத்த அவுட்லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஐப்ரோ வரைகிறதுக்கு ஐப்ரோவுக்கும் அந்த ஷார்ப்பான இடத்துக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த கேப்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷார்ப்பான இடத்துல இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இந்த மார்க்கில் இருந்து இந்த ஐப்ரோ எந்த இடத்துல இருக்குது அதோட கேப்பை பார்த்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ இந்த லைனில் இருந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த இடத்துக்கு ஒரு கர்வ் லைன் ஒன்று போடுறோம். அதாவது வளைவான கோடை போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டில் வந்து அந்த புருவம் எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த முடிகிற அந்த இடத்துக்கும் அந்த கேப்புக்கும் இருக்கக்கூடிய இடத்த நான் உங்களுக்கு புரியுறதுக்காக மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் அதோட கேப்பு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புருவத்தோடைய முடிவு, அதாவது அந்த ஐப்ரோ வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த லைன் வந்து இந்த நடு சென்டரில் இருந்து அப்படியே அந்த கேப்புக்கு மெயின்டைன் பண்ணியே அது எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பார்த்து ஒரு லைன் இழுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த லைன் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு வளைவான ஒரு கோடு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்கும். ஸோ அந்த புருவத்தில் அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வேணால் கேப் வச்சு போட்டுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு புருவம் ரொம்ப பட்டையாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிட்ட ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படிங்கிறதால ஓரளவுக்கு மீடியமான கர்வ் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த கர்வ் லைன் வந்து ஓரளவுக்கு மீடியமாக யூஸ் பண்ணி வளைஞ்சி, அதாவது நீங்கள் கீழே முடிகிறப்போ நல்லா வளைஞ்சி அந்த புருவத்தோட அந்த லைனில் ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? மேலே அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக வரணும். முடியும் போது சின்னதாக வந்து முடிச்சிடணும். ஸோ இப்படி போட்டாலே ஐப்ரோ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து நிறைய முடி வேணால் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த முடி வந்து டேரெக்ஷன் வந்து அதெல்லாம் இருக்குது. ஐப்ரோலாம் நான் உங்களுக்கு தனியாக வரைய சொல்லித்தரேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கண்ணோட அவுட்லைனை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அவுட்லைன் வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த பிக்சரில் ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது, ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனித்து நம்ம வந்து அந்த லைன்ஸை யூஸ் பண்ணாலே அவுட்லைன் ஓரளவுக்கு நல்லா வரைய முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கண்ணோட அவுட்லைன் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நல்லா ஷேடிங்லாம் கொடுத்து அதெல்லாம் நீங்கள் இன்னும் போட்டிங்கன்னா அந்த கண் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ ஷேடிங் பற்றிலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வர நம்ம டுட்டோரியல் வீடியோவில் நம்ம போடுவோம், பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு அவுட்லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம அவுட்லைன் எப்படி போடுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிராயிங் பற்றின நிறைய டவுட்ஸ் அப்புறம் ஆர்ட் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.